வணக்கம். எல்லாம் ஜாலியா இருக்கீங்க. ஓகே. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிவைஸ் ட்ரீஸ் வந்து எப்படி பிரிங் அப் பண்றதுன்னு பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரீஸ் வந்து சைன் பண்ணியிருந்தோம். ஐ மீன் சிங்க் பண்ணியிருந்தோம். ஒருத்தர் வந்து டெலகிராமில கரெக்ட் பண்ணாரு. டிவைஸ் ட்ரீஸ் வந்து சிங்க் பண்ணியிருந்தோம். ஸோ, இப்போ நம்ம வந்து அதை என்ன பண்ணணும்னா, பிரிங் அப் பண்ணணும். ஏன்னா, நம்ம சிங்க் பண்ண ட்ரீஸ் வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா, நம்ம பில்ட் பண்ணுறது கோர்வஸ். ஸோ, வந்து கோர்வஸ்க்கு ஏத்த மாரி நம்ம சிங்க் பண்ணிக்கணும். ஐ மீன் பிரிங் அப் பண்ணிக்கணும். ஸோ, வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டைரக்டரிக்குள்ள போய்க்கோங்க. டிவைஸ் ஷாமி வயலட் இதில் வந்து எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து AOSP.dependencies-னு இருக்கும். இது வந்து நீங்கள் அஃபிஷியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அஃபிஷியல் இல்லைனா வந்து ஆட்டோமேட்டட் பில்ட்ஸ் பண்ணும்போது இது உதவும். மற்றபடி நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா AOSP_wallet.mk இது தேவைப்படும். அப்புறம் AndroidProducts.mk அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்ன க்ளீனாக இருக்கும்னா அந்த overlay-pன்னு இருக்கிறதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து மூவ் பண்ணிக்குவோம். AOSP_wallet.mk MB வந்து கோர்வஸ்ன்னு நம்ம ரீநேம் பண்ணிக்குவோம். கோர்வஸ் வயலட் MK நானோ கோர்வஸ் wallet.mk இதில் வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கா, இதை வந்து கோர்வஸ்ன்னு மாற்றிக்குவோம். அதே மாதிரி இதையும் கோர்வஸ்ன்னு மாற்றிக்கணும். அதே மாதிரி இதையும் கோர்வஸ்ன்னு மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து AndroidProduct.mk Android நானோ AndroidProducts.mk இதில் போய்ட்டு CORDUS கோர்வஸ் எல்லாத்தையும் கோர்வஸ்ன்னு மாற்றிக்குவோம். Ctrl+X நெக்ஸ்ட்டு வந்து அந்த overlay-pன்றதையும் நம்ம ரீநேம் பண்ணிக்குவோம். overlay-courvas இதுக்கப்புறமேட்டு இதை வந்து நம்ம device.mkல அப்டேட் பண்ணணும். ஸோ நானும் device.mk இதில் வந்தீங்கன்னா இங்கே overlay-pன்னு இருக்கும். இது வந்து கோர்வஸ்ன்னு மாற்றிக்க வேண்டியதான். இதுக்கடுத்து நீங்கள் ஜஸ்ட் CD போட்டு டாட் போட்டு வெளியே வந்துட்டு ஜஸ்ட் டாட் ஸ்பேஸ் போட்டு பில்டு ENB setup.sh அதுக்கடுத்தது லஞ்சு இதில் வந்து நீ பாருங்கள் Corvus_wallet-user debugன்னு இருக்குது. இதை தான் நம்ம பண்ண போகிறோம். எடுத்தோன்னே யூஸர் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எரர் வருது. இப்போ வந்து நீங்கள் ரோம் பில்ட் பண்ணுறது ஈஸி தான், எரரை ட்ரபிள் ஷூட் பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ வந்து இந்த எரர் படித்து பார்த்து இது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்கள் டிவைஸ் ட்ரீஸில் தான் ப்ராப்ளம் இருக்கும். மோஸ்ட்லி பிரிங்கப்பில் தான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னாக்க vendor/IOMI-firmware இது வந்து டசன்ட் எக்ஸிஸ்ட்னு வருது. அப்போ வந்து என்னன்னாக்க இந்த இதை வந்து நம்ம டிவைஸ் ட்ரீயில் எங்கேயோ கால் பண்ணுது. ஸோ வந்து இதை நம்ம எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ வந்து ஜஸ்ட் பேசிக்காக ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது எரர் வருது, ஏதாவது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருதுனாக்க இதை வந்து காப்பி பண்ணிட்டு போய் உங்கள் டிவைஸ் ட்ரீஸில் போய்ட்டு ஜஸ்ட் கப் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிரப் ஐஃபோனாக போட்டு இதை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்கள் ட்ரீயில் எங்கே இருந்தாலும் இது வந்து தேடி கண்டுபிடிச்சிடும். நம்ம பார்த்தீங்கன்னா device.mkன்ற ஃபைலில் தான் இந்த லைனை வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இதில் போய்ட்டு எடிட் பண்ணி அதை தூக்கிடணும். ஸோ நானும்
இப்போ இதில் வந்து நம்ம அந்த லைன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ வந்து ஃப்ரிம்வேர் தானே அது, நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஆர்டராக இருந்துச்சுன்னா இப்போ ஃப்ரிம்வேர்னால் அது கீழே ஃப்ரிம்வேர் ஹேஷ்டேக் ஃப்ரிம்வேர்னு போட்டு அது கீழே இருக்கும் பாருங்கள். வந்து இந்த லைனை மட்டும் நம்ம இப்போ டெலீட் பண்ணிடணும். ஒன்றுமே இல்லை கைஸ், மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இது மாதிரி எரர் வந்து உங்கள் டிவைஸ் சைடு தான் அந்த எரர் இருக்கும். சப்போஸ் சோர்ஸ் சைடு இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் டச் பண்ணாதீங்க சோர்ஸை. வந்து நம்ம திரும்ப பில்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். திரும்ப அப்படியே லஞ்சு போட்டோம்னா திரும்ப 15 போட்டோம்னா பில்ட் ஆக ஆரம்பிச்சு இது லஞ்ச் முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்தது இங்கே கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. சோர்ஸோட நேம் எல்லாம் உங்கள் டிவைஸ் நேமு இந்த பில்டெல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் பில்ட் பண்ண வேண்டியதான். மேக் கோர்வஸ் அப்புறமேட்டு ஜே உங்களோட த்ரெட்ஸ் கவுண்ட் போட்டுக்கொண்டா நான் 8ன்னு போட்டுக்கிறேன். போட்டிங்கன்னா பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தட்ஸ் இட் கைஸ், பை.